அத்தியாயம் 34. ஒர்க்ஷாப்பில் வேலை மும்முரத்தில் இருந்தான் பாலு. வித்யாக்கா விஷயத்தில் ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான அந்த சம்பவத்தை மறக்க வேலையில் மூழ்குவதுதான் பாலு வரையில் ஒரே வழியாக இருந்தது. அதிலும் மிகவும் மோசமாக ஆக்சிடென்டான பைக்கை எடுத்துக்கொண்டு அமர்ந்து விட்டான். அப்போது ரங்கநாயகி தனது மொப்பட்டை தள்ளி கொண்டு அங்கு வந்து சேர்ந்தாள். மொப்பட்டின் முன்புற டயரில் காட்சி இறங்கிவிட்டு இருந்தது. அவளை நிமிர்ந்து பார்த்த பாலு அடுத்த நொடியே முகத்தை சுழித்து கொண்டு வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். அவளுக்கும் புரிந்தது, ஒரு வேசியிடம் ஒரு நல்ல ஆண்மகன் அப்படித்தான் நடந்து கொள்வான். இருந்தாலும் ரங்கநாயகி அதை அலட்சியம் செய்தவளாக, பாலு, வித்யா எப்படி இருக்கா என்று கேட்டாள். பாலு பதில் சொல்லாமல் தனது வேலையிலே மும்முரமாக இருந்தான். சற்று தள்ளி 2 வீலர் ஒன்றுக்கு பஞ்சர் போட்டு கொண்டிருந்தான் டப்பா. பரிதாபமாக ரங்கநாயகியை பார்த்தான். டே டப்பா, எதையாவது பேசிக்கிட்டு இங்கே நிற்காம இவங்களை இடத்த காலி பண்ண சொல்லு. கஸ்டமருங்க இங்கே இவளை பார்த்தா அப்புறம் என்ன தப்பா நினைப்பாங்க என்றான் பாலு. அது அவள் காதிலும் விழுந்தது. மலுக்கென்று கண்களில் நீர் திரண்டு விட்டது. இந்த முதல கண்ணீரெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம், முதல்ல இடத்த காலி பண்ண சொல்லுன்னு சொன்னல, கத்தினான் பாலு. டப்பா பதிலுக்கு ரங்கநாயகியை ஏறிட்டான். ரங்கநாயகி அதன் பின் எதுவும் பேசவில்லை. கண்ணீரை துடைத்து கொண்டே நகர்ந்தாள். டப்பாவுக்கு அவளை பார்க்க பரிதாபமாக இருந்தது. அண்ணே, ஏன் அக்காவை இப்படி வருத்தப்பட வைக்கிறீங்க என்று மெல்ல வக்காலத்து வாங்க ஆரம்பித்தான். வாயை மூடிக்கிட்டு வேலையை பாருடா. அவ யாரு, அவ என்ன பண்றான்னு தெரியும் தானே? அது எது உடம்புல தெம்பு இருக்குல்ல, உழைச்சி பிழைக்கலாம் தானே? அதான் அவங்க ஒரு நாள் சொன்னாங்களே, கட்டிடம் கட்டின சித்தால் வேலைக்கு போய் மேஸ்திரி கிட்ட மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டத. அட யாருடா நீ? ஒரு மேஸ்திரி கிட்ட கஷ்டப்பட்டா எல்லாரும் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறதா? அண்ணே, அக்கா நல்லவங்க, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ பேசுகிற நீங்கள் அக்காவுக்கு நம்ம பற்றையில் ஒரு வேலை கொடுக்கலாம்ல? டப்பா இப்படி ஒரு கேள்வி கேட்பான் என்று பாலுவே எதிர்பார்க்கவில்லை. திகைத்து விட்டான். இருந்தும் சமாளித்தான். ஏண்டா, இது மெக்கானிக் தொழில். ஒரு பொம்பளைக்கு இதெல்லாம் சரியா வருமா? அதோட நமக்கு இங்கே என்ன வருமானம் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டா இருக்கு. நீ பாட்டும் வேலைக்கு வச்சா என்னங்கிற? வருமானம் கொட்டுதோ இல்லையோ, நல்லா வார்த்தையை கொட்டுறீங்கண்ணே என்றான் டப்பா. பாலுவுக்கு சிவு என்று அவன் மேல் கோபம் வந்தது. டே டப்பா, நீ இனிமே எனக்கு அட்வைஸ் பண்ணுறதை விட்டுட்டு உன்னோட வேலையை பாரு. நீ இனிமே ரங்கநாயகி பற்றி ஏதாவது பேசின உன் பல்ல உடைச்சிடுவேன் என்று ஆவேசமாக ஸ்பேனரோடு கையை ஓங்கினான். அப்போது ஒரு சிரிப்பு சப்தம். திரும்பி பார்த்தான். கையில் தடியோடு குரங்கு சித்தர். அவரை பார்க்கும் பாலுவுக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. என்ன தம்பி, ரசமணியை தூக்கி தூக்கி எறிஞ்சோம், அது உன்னை விடாம உன்கிட்டே வந்துடுச்சா? போக மாட்டேங்குதா? அவர் எடுத்த எடுப்பிலே ரசமணியை பற்றி கேட்கும் அவனிடம் தடுமாற்றம். அவர் வந்தது முதல் சாம்பிராணி வாசமும் அங்கே நிலவியதுதான் ஆச்சரியம். குப்பென்று சாம்பிராணி போட்டது போல ஒரே வாடை. என்னப்பா திருன்னு முழிக்கிற? ரசமணி பத்திரமா இருக்குதானே? இருக்கு சாமி, பயப்படாத. என்ன பார்த்து எதுக்கு பயப்படுற? பயப்படல சாமி, இது குழப்பமா? அப்ப பேசுனா அது தெளிஞ்சிட்டு போகுது. அதான் என்ன பேசுறது, எதை பேசுறதுன்னே தெரியல. நீ முதல்ல என்ன ஒரு சாதாரண மனுஷனா நினைச்சுக்கோ. தடுமாற்றமெல்லாம் உன்னை விட்டு போயிடும். அதான முடியல. உங்களை பார்த்தாலே நம்ப முடியாத ஒரு மந்திரவாதியை பார்க்குற மாதிரி தானே இருக்குது. நம்ப முடியாத மந்திரவாதியை பார்க்குற மாதிரியா? பரவாயில்ல, ஒரு வகையில் நல்ல விமர்சனம் தான். சிலர் என்ன மாதிரி உலகத்தை வெறுத்தவங்கள பைத்தியக்காரன், கிறுக்கன், ரெண்டும் கெட்டான், சுத்தம் இல்லாதவன், பண்ணியும் இவனும் ஒன்று அப்படியெல்லாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நீ என்ன கொஞ்சம் கௌரவமாக ஒரு மந்திரவாதின்னு சொல்லியிருக்க. தப்பாக எடுத்துக்காதீங்க சாமி, நான் என் மனசில் பட்டதை பேசினேன். அப்படி தான் இருக்கணும், அதுதானே நல்லது. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்.
இதுதானே எங்களை மாதிரி சித்தர்களோட வாக்கு? சாமி சொல்லு. எங்க அம்மா உங்களை மாதிரி சித்தர்கள் பத்தி பேச்செடுத்தாலே பயப்படுறாங்க சாமி. பாவம் உங்க அம்மா, அது அவங்க தப்பு இல்லை. உங்க அப்பா அவங்கள அந்த மாதிரி நினைக்கும்படி பண்ணிட்டார். ஆமா சாமி, நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அப்பா எழுதின டைரியை படித்தேன். பிறகுதான் எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. புரிஞ்சிச்சான்னு நீங்கள் எந்த அர்த்தத்தில் கேட்குறீங்கன்னு தெரியல. ஆனால் இத்தனை வருஷத்தில் எனக்கு தெரியாத சில உண்மைகள் அந்த டைரி புரிய வச்சுது. என் அப்பா உயிரோட இருக்கிறதா அம்மா தான் நினச்சிட்டு இருக்காங்க. நாங்கள் யாரும் அப்படி நினைக்கல. இப்போ நான் அப்பா உயிரோட இருக்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அப்படியே இந்த உலகத்தில் நம்ம அறிவுக்கும் யோசனைக்கும் எட்டாத விஷயங்களும் நிறைய இருக்குன்னு நல்லாவே தெரியுது. பாலுவின் பேச்சை கேட்டு குரங்கு சித்தர் தன் தாடியை நீவியபடியே ஒரு அர்த்தமுள்ள சிரிப்பு சிரித்தார். சாமி, நீங்கள் யாரோ எவரோ, ஆனால் உங்களால் குறிப்பாக நீங்கள் தந்த ரசமணியால் எனக்கு கொஞ்சம் தங்கமும் கிடைச்சிருக்கு. அப்பா பற்றின சில விஷயங்களும் தெரிய வந்தது. அக்காவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையும் அமைய இருந்தது. இப்படி வரிசையாக நல்ல விஷயங்களாக நடந்துக்கிட்டே வந்தது. ஆனால் திடீர்னு அக்காவுக்கு வலிப்பு வந்து அக்கா கல்யாணம் அதனாலே நடக்க முடியாதபடி ஆயிடுச்சு. நீ தப்பா யோசிக்கிற. குரங்கு சித்தர் அவனை திருத்த தொடங்கினார். என்ன சாமி சொல்றீங்க? உங்க அக்காவுக்கு அந்த வியாதி சின்ன வயசுல இருந்தே இருக்குதானே? ஆமா சாமி, அப்பப்போ விருந்தாளி மாதிரி அந்த வலிப்பு வந்துட்டு போகும். அப்படி வந்துட்டு போற அந்த வியாதி உங்க அக்கா கல்யாணத்துக்கு பிறகு வந்தா நீங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கொடுத்துதான் அந்த மாப்பிள்ளை பையன் நினைக்கலாம் இல்லையா? ஓ, நீங்க அப்படி வரீங்களா? அப்படித்தான் வரணும். எப்பவும் கெட்ட விஷயங்கள் ஒளிஞ்சிக்க கூடாது. அது பாம்பு பதுங்கி இருக்கிற மாதிரி. நல்ல விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கலாம், அதெல்லாம் வேர்கள் மாதிரி. சரி சாமி, அக்கா கல்யாணம் இப்ப அவ குணமானாதான் நடக்கும்னு ஆயிடுச்சே. நல்லது தானே. அவ வியாதி குணமாக வேண்டாமா? வலிப்புங்கிறது குணமாக முடியாத ஒரு வியாதிங்கிறாங்களே சாமி. சித்த வைத்தியம் பற்றியும் சிவன்மலை மூலிகைகள் பற்றியும் தெரியாதவங்க எது வேணா சொல்லுவாங்க. அப்போ மூலிகைகளால் அக்காவை குணமாக்க முடியுமா? இது என்ன கேள்வி? எப்போ உன்னை தேடி ரசமணி வந்துடுச்சோ அப்போவே அது உனக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டு தான் போகும். அதுக்கு அப்படி ஒரு சக்தியா? ராமாயணத்தில் ஒரு கதை உண்டு. அசோகவனத்தில் சீதை ராமன் எப்போ வருவான்னு காத்துக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருப்பா. அப்போ அவளுக்குள்ள பழைய நினைவுகள் எல்லாம் தோணும். அதில் ஒரு நினைப்பு ராமன் ஏவின ஒரு தர்பை புல் பற்றினது. அதாவது இந்திரன் மகன் ஜெயந்தன் அப்பா மாதிரியே கொஞ்சம் காம இச்சை உடையவன். அவன் சீதையோட அழகை பார்த்து அவளை தீண்ட நினைப்பான். அதுக்காக ஒரு காக்கா உருவத்தில் அவகிட்ட வருவான். அவளும் காக்காய்க்கு பரிவோடு தானியம் போடுவா. அப்போ அவ மேலே ஏறி விளையாடுவான் ஜெயந்தன். அப்படியே சீதையோட மார்பை கொத்தும் போதுதான் சீதை இது சாதாரண காக்கா இல்லை, விஷம காக்கான்னு கண்டுக்குவா. ராமன் கிட்ட போய் விஷயத்தை சொல்லவும் ராமனும் அந்த காக்காவை தன் ஞான திருஷ்டியால கண்டுபிடிச்சிருவான். உடனே ஜெயந்தனை தண்டிக்க ஒரு தர்பை புல்லை எடுத்து மந்திரம் ஜெபிச்சு வீசி எறிவான். ஒரு அஸ்திரமாக அது பாயும். ஜெயந்தன் ஓடுன்னு ஓடுவான். முதல்ல இந்திரலோகம், அப்புறம் கைலாயம், பிறகு வைகுண்டம்னு அவன் ஓடாத இடம் இல்லை. சீதையும் மன்னிக்க சொல்லி ராமன் கிட்ட கேட்பா. ஆனா ராமனோ அஸ்திரம் ஏவினது தான், அது தாக்காம போனா அஸ்திரத்துக்கு அர்த்தம் இல்லாம போயிடும்னு சொல்ல கடைசியா அது ஜெயந்தனோட ஒரு கண்ணை குருடாக்கி விட்டு வரும். இதை எதுக்கு சொன்னேன்னா, ஒரு புல்லால என்ன பண்ண முடியும்னு யாரும் கேட்கக்கூடாது. அற்ப புல்லுன்னு தாழ்வாவும் நினைச்சிடக்கூடாது. வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்னு இதை வச்சு தான் சொன்னாங்க. புல்லுக்கே இவ்வளவு சக்தினா மூலிகைகளின் ரசம்ங்கிற சாறுகளை எல்லாம் ஒன்றா கலந்து அதை திரவ வடிவத்தில் இருந்து திட வடிவத்துக்கு கொண்டு வந்து ஒன்றா கலந்து அதை ஒரு பூமி உருண்டை மாதிரி உருவாக்கி இருக்கிற ரசமணிகளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும்? குரங்கு சித்தர் சொன்ன அந்த கதையும் சரி, ரசமணி பற்றி விளக்கமும் சரி, பாலுவுக்கு பல புதிய செய்திகளை கூறின. கூடவே
இன்றைய விஞ்ஞான உலகின் தாக்கம் காரணமாக சில சந்தேகங்களும் எழும்பவே செய்தன. சாமி, மூலிகைகள் சாப்பிட்டா குணமாகும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது ரத்தத்தில் கலந்து ஓடி வியாதிக்கான கிருமிகளை கொன்று குணப்படுத்துறத நல்லா புரிஞ்சிக்கவும் முடியுது. ஆனால் அப்படி உடம்புக்குள்ளே கலக்காம வெளியே ஒரு உருண்டையாக இருந்து அது எப்படி செயல்பட முடியும்? பாலுவின் கேள்வியை குரங்கு சித்தர் ரசித்தார். பதிலும் சொல்ல ஆரம்பித்தார். ஆமாம், இசையாகிய பாட்டை நாம் கேட்குறோமா சாப்பிட்றோமா என்று ஒரு கேள்வியாய் ஆரம்பமானது அவரது பதில். இசைங்கிறது சப்தம், அதை எப்படி சாமி சாப்பிட முடியும்? உன் வரையில் உடம்புக்குள்ளே புகுந்து ரத்தத்தில் கரைஞ்சாதான் அதை உணர முடியும்னு முதல்ல நீ சொன்ன. அப்புறமா சப்தம் காதில் விழுந்தாலே போதும்னு. அடுத்து நான் பூவோட வாசனை பற்றி சொன்னால் அதை சுவாசிக்கும் போது உணர முடியும்னு சொல்வ இல்லையா? ஆமாம் சாமி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் அதனதன் தன்மைக்கு ஏற்பதானே அதை நாம் உணர்றோம். நிச்சயமா சாப்பாட்டில் கூட உப்பு, புளி, காரம், இனிப்புலாம் நிறைய இருக்குது. இதை உணரத்தான் முடியும். கண்ணால் பார்க்க முடியுமா? அப்படின்னா ரசமணியோட செயல்பாட்டை உணரத்தான் முடியுமா? ஆமாம், நீ உணர்ந்தவன் தானே. உணர்ந்த நீயே இப்படி கேட்டா எப்படி? நீங்கள் சொல்கிறதும் உண்மைதான். அப்படி பார்த்தா எல்லார் கையிலும் ஒரு ரசமணி இருந்தால் போதுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வருதே. படிப்பு எதுக்கு? எல்லாத்தையும் ரசமணி பார்த்துக்காதா? இதுதான் மனித மனதோட குரங்கு புத்திங்கிறது. ரசமணியோட சக்தி பற்றி தெரிய வந்த நொடி மற்ற எதுவும் தேவையில்லை. இது ஒன்று போதும். இது நம்ம காப்பாற்றி கரை சேர்த்துறோம்னு நினைக்கிறது ஒரு அயோக்கியத்தனம்னு நான் சொல்லுவேன். ஏன் சாமி அப்படி சொல்கிறீங்க? நான் கேட்டதில் என்ன தப்பு இருக்குது? உங்களை போன்ற சித்தர்கள் கோடிக்கணக்கான ரசமணிகளை செய்து கொடுத்துட்டா மனித சமுதாயம் ஒரு பெரிய பாதுகாப்போட அதிர்ஷ்டமானதா ஆயிடாதா? அது நல்லது தானே? ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஆனால் மோதிரம் போட்டுக்கணும்னா விரல் வேணுங்கிற மாதிரி ரசமணி கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு ஒரு பக்கம் இருக்குப்பா. தகுதியா? இதுக்கு கூடவா? பின்ன உன்னால் பைக் வாங்க முடியும், விமானம் வாங்க முடியுமா? அது எப்படி முடியும்? என் தகுதிக்கு பைக்கே அதிகம். அப்போ ஒன்றை அடையணும்னா அதுக்கு ஒரு அடிப்படை சக்தி தேவையா இருக்கிறத ஒத்துக்கிறையா? ஆமாம் சாமி, ரசமணியும் அப்படிதான். இந்த ரசமணி சாதாரணமாக வந்ததில்லை. பல கோடி முறை சிவநாமம் ஜபிச்சாதான் சில மூலிகைகள் கண்ணில் படும். பல நாட்கள் விரதம் இருந்தாதான் அந்த மூலிகைகள் எதுங்கிற விவரம் தெரிய வரும். பல கோடி மலர்களால் லிங்க பூஜை செய்திருந்தாதான் சுந்தர் பூஜா பலன் ரசமணியை உருவாக்குற வித்தையை கற்றுத்தரும். இப்படி கடின தவம், கடின பூஜை, கடின உழைப்பு, கட்டுப்பாடான ஒழுக்கமுள்ள வாழ்க்கைன்னு பல விஷயங்கள் ஒரு சின்ன கோலிக்குண்டு அளவு ரசமணிக்கு பின்னால இருக்குப்பா. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா அந்த தகுதி எதுவுமே எனக்கு இல்லையே சாமி. உனக்கு இல்லைன்னா என்ன? உன் அப்பா, தாத்தா, உன் அம்மா, பாட்டின்னு அவங்க செய்த பூஜை, தவம், உழைப்பு இதெல்லாமே இருக்கே. அவங்க உடம்புக்குள்ளே இருந்து வந்த உடம்பு தானே உன்னோட உடம்பு. அவங்க சேர்த்த சொத்து பேரன் பேத்திகளுக்கு தானே. அப்போ இது விலை மதிப்பில்லாதது. நீங்கள் சொன்ன மாதிரி அருள் அம்சம் நிறைய நம்ம கணக்கில் இருந்தாதான் இதெல்லாம் வசப்படுமா? இப்போதான் நீ சரியான இடத்துக்கு வந்திருக்க. இந்த ரசமணிக்கு பின்னால உன் அப்பன் இருக்கானப்பா. சாமி, இது அவன் எனக்கு கொடுத்தது. அவன்தான் இதை உன்கிட்ட சேர்க்க சொன்னான். அப்போ எங்கள் அப்பா உயிரோட இருக்கார் இல்லையா சாமி? அதில் உனக்கு என்ன சந்தேகம்? அப்பா அப்பா அவரா இதை கொடுத்தது? ஆமாப்பா. அவர் இதை ஏன் சாமி உங்ககிட்ட கொடுத்து விடணும்? அவரே நேராக வரலாமே. அதை நீயே அவரை பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோ. என்ன சாமி இது? நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா நான் எங்கே போய் அவரை பார்க்க? அவர் எங்கே இருக்கார்? சிவன் மலையில தான். அது தெரியும். எங்கே போயின்னு நான் அவரை தேடுவேன்? நீ போ, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். என்ன சாமி இது? இவ்வளவு சொன்ன நீங்கள் என் கூட வந்து அவரை காட்டக்கூடாதா? எனக்கு கொஞ்ச நாளைக்கு நகர சஞ்சாரம் செய்யணும்னு இருக்குப்பா. இங்கே நான் நிறைய விஷயங்கள் செய்யணும். என் அப்பாவை காட்டிட்டு வந்து இந்த காரியங்களை நீங்கள் செய்யக்கூடாதா?
நான் வரணுங்கிற அவசியமே இல்லை. நீ போ, மற்றதெல்லாம் தானாக நடக்கும். நீ உன் அப்பாவை சந்திப்ப. அந்த சந்திப்பு உனக்கு பல உண்மைகளை புரிய வைக்கும். நிச்சயமா சாமி, கட்டாயமா. சாமி, இன்னும் என்ன, என் வரையில பாண்டியன்னு ஒருத்தர், அவர் எனக்கு அண்ணன் மாதிரி, நல்ல நண்பரும் கூட. அவர் கூட போக விருப்பமா? ஆமாம் சாமி, அவர் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ், அதாவது தனியார் துப்பறிவாளர். நீ அவர் கூட சிவன்மலைக்கு வரணுங்கிறது தான் தம்பி உங்கள் அப்பா விருப்பமும். ரொம்ப சந்தோஷம் சாமி. நான் எவ்வளவு சீக்கிரம் கிளம்பணுமோ அவ்வளவு சீக்கிரம் கிளம்புறேன். என் அம்மா கிட்டேயும் போய், அம்மா நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, உன் நம்பிக்கை வீண் போகலைன்னு சொல்கிறேன். அவசரப்படுறியே சாமி, நான் உன்கிட்ட சொன்ன விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுப்பா. எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன சாமி? அம்மாவுக்கு தான் கட்டாயம் தெரியக்கூடாது. அதான் ஏன்னு கேட்குறேன். உன் எல்லா கேள்விகளுக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறேன். உன் அப்பா அந்த மலையில் இருக்கிறத உன் அம்மா தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த நொடியே அவங்க சிவன்மலைக்கு கிளம்பிடுவாங்க. அப்புறம் அந்த காட்டில் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு தெரியுமா? உண்மைதான் சாமி, நான் அதை அவசரத்தில் யோசிக்க மறந்துட்டேன். இப்போ நான் சொல்கிறத தெளிவாக கேட்டுக்கோ. சித்த ரகசியம்ங்கிறது உடம்புக்குள்ள இயங்குற இதயத்தோட இயக்கம் மாதிரி. வெளியே எக்காரணம் கொண்டும் யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா அது மோசமான பின் விளைவுகளை உருவாக்கிடும். காரியம் அவ்வளவும் கெட்டு குட்டிச்சவராகிவிடும். சிவன்மலையில் பல குட்டிச்சவர்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாத்தையும் பாண்டியனோட நீ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ. சரி சாமி, ரொம்ப சந்தோஷம். உண்மையில் உங்கள் கூட பேசினதில் எனக்கு எவ்வளோ தெளிவு. பொறுமையாக நீங்கள் சொன்ன பதிலுக்கெல்லாம் நன்றி சாமி. அவசரப்பட்டு நன்றியை செலவழிச்சிடாத. இது ஆரம்பம்தான், நிறைய பார்க்க போற நீ. கொடி வைத்து பேசினார் குரங்கு சித்தர். அப்போது பார்த்து ஒருவன் தடதடவென்று ஒரு பைக்கில் வந்து கார்பரேட்டரில் அடைப்பு என்றான். அது என்ன என்று பார்த்துவிட்டு திரும்பினால் குரங்கு சித்தரை காணும். டப்பா அவன் உண்டு, அவன் வேலை உண்டு என்று இருந்தான். டே டப்பா, அண்ணே, எங்கடா அந்த சித்தர்? எந்த சித்தர் அண்ணே? என்னடா இது, நான் இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருந்த குரங்கு சித்தரை தான்டா சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நேரம் அவர்கிட்ட பேசிக்கிட்டா இருந்தீங்க? அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்ததை பார்க்கலையா? இல்லையே. டப்பா அப்படி சொல்லவும் தான் அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. குரங்கு சித்தர் அவன் காதுக்கு கூட விழாதபடி பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் அவன் துளி கவனம் கூட கொள்ளவில்லை என்பதுதான் அது. இதுதான் சித்த சாகசமோ? மலைத்து போனான் பாலு. இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். வாழிய செந்தமிழ் செம்மொழியாய்.